பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோடைய 12 வருஷத்துக்கான உழைப்பு. அவர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் செஞ்ச நன்மை. அது மட்டும் இல்லாம 4 வருஷமா பீகாருக்கு கண்டினியூஸா பிஜேபி என்டிஏ செய்கின்ற நன்மைகள். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் எப்படி மக்களுக்கு நன்மை சேரும்ங்கிறதும் பீகார் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அது இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தாதான் மக்களுக்கு நன்மை வரும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திரு நரேந்திர மோடி ஜியோடைய ஒர்க்குக்காகவும் நிதிஷ்குமாரோடைய கமிட்மெண்ட் டு பீகாருக்காகவும் இந்த வாக்கும் இந்த வெற்றியும் அவங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்களுக்கு அச்சீவ்மெண்ட். இப்போ நாங்க எதை வச்சு ஓட்டு கேட்டோம், நாங்க இந்த 5 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன பண்ணோங்கிறத வச்சு ஓட்டு கேட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்லன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட அப்படிதான் எங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு. ஆனா டிஎம்கே இப்ப என்ன பண்றாங்கன்னா 5 வருஷம் ரூல் பண்ணாங்க. சரி, இப்போ அவங்க எப்படி ஓட்டு கேட்கணும்? நான் ப்ராமிஸ் நம்பர் 159 மாணவர்களுக்கான கல்வி நிதியை தள்ளுபடி பண்ணிட்டேன். ப்ராமிஸ் நம்பர் 160 நீட்டை ரத்து பண்ணிட்டேன். ப்ராமிஸ் நம்பர் 221 இபி பில்ஸ் 2 மாசத்துல 1 மாசம் ஆக்கிட்டேன். ப்ராமிஸ் நம்பர் 503 எல்பிஜி சிலிண்டர்ஸ் 100 ரூபாய் உங்களுக்கு ரிபேட் தரேன்னு சொல்லியிருந்தேன், அது சப்சிடி கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்துட்டேன். ப்ராமிஸ் நம்பர் 504 பெட்ரோல் விலையை 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் குறைச்சிட்டேன். ப்ராமிஸ் நம்பர் 321 கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற பென்ஷனை ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ப்ராமிசஸ் நான் இந்த நம்பர் ப்ராமிசஸ் கொடுத்திருந்தேன், இந்த ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கணும். அது ஓட்டு கேட்காம இப்ப என்ன பண்றாங்க, ஸ்டாலின் தான் வராரு வெளியில தராருங்கிறது போன கேம்பெயின். இப்ப தமிழகத்தை தலைகுனை விட மாட்டோம், ஆக மொத்தம் மக்களை சஃபர் பண்ண விடுறாங்க. இதுதான் எங்களுடைய கூற்று. அவங்க டிஎம்கே என்ன பண்ணா, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்ட்டு ஓட்டு கேட்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய டிமாண்ட். அவங்க இப்ப செஞ்சிருக்கேன் அப்படி என்ன கேட்கலாம்னா, 10 ரூபாய் வாங்குறோம், குடிக்கிறவங்க கிட்ட கமிஷனா 10 ரூபாய் வாங்குறோம், அப்புறமா அம்மா உணவகத்தை மூடிட்டோம், லேப்டாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கூட ஓட்டு கேட்கலாம். அதை விட்டுட்டு அவங்க திரும்பவும் ஓல்டான 1967 இருந்து இருக்கிற அதே கான்செப்டை வச்சே திருப்பி ஓட்டு கேட்கறாங்க. மக்கள் அதை சீக்கிரமா புரிஞ்சுட்டு அவங்க 26ல கரெக்டான தண்டனை கொடுப்பாங்க.